நடிகர் விஜயுடைய காணொளி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையே மிக மிக நேரடியாக என் வீட்டுக்கு இல்லைன்னா அலுவலகத்துக்கு வாங்க என்று பேசியிருக்கிறார். இது கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அல்லது அந்த கட்சியினருடைய பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்ற போதிலும் விஜய் இப்படி பேசுவதற்கு, இந்த தொனியிலே பேசுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. விஜயுடைய உதவியாளர்கள் மற்றும் அவருக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஆதரவலை பெரிய அளவிலே வீசுவதாகவும், அவர் முதலமைச்சராவது உறுதி என்றும், அந்த விஷயத்தை அவருடைய மனதிலும் எண்ணத்திலும் நன்றாக ஏற்றுவிட்டிருக்கிறார்கள் என்றும், உறுதியாக தான் முதலமைச்சர் நாற்காலிலே அமரப்போகிறோம் என்று விஜய் நம்பத் தொடங்கிவிட்டதாகவும், அதனாலேயே இந்த ஒரு மனநிலை அவர் இருப்பதாகவும், என்ன நடந்தாலும் தனக்கு கவலை இல்லை என்ற மனநிலையில் இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் காரணம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம். ஆனால் உறுதியாக இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். விஜயுடைய செயல்கள் மிக மிக ஆபத்தானவை என்று கூட ஒரு சிலர் சொல்கிறார்கள்.